வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வாழைப்பூ சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கூட்டு மாதிரியும் வைக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பூ வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. வயிற்றுப்புண், அப்புறம் வெயில் காலத்தில் வர வயிறு பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த வாழைப்பூ வந்து நல்லது. அப்புறம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் பிச்சுட்டு தண்ணியில் போட்டு ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது, வாழைப்பூ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ சாம்பார் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப வந்து ஒரு சுலபமாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுட்டேன். இது கூட வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூ வந்து அந்த காலத்துலேயே இந்த மொட்டு வைக்கும் போது அதில் வந்து குருத்து மாதிரி இருக்கும். அதை வந்து பெண்களுக்கு வந்து பாட்டிங்கெல்லாம் தருவாங்க. அது வந்து வயிற்று வலி, மாதவிடாய் பிரச்சனை எல்லாமே சரியாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மாதத்தில் ஒரு நாள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப முத்தலாக இல்லாமல் இந்த பூவம் வாழை மரத்தில் வர வாழைப்பூ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பார்த்திங்கனாவே இந்த போட்டோம்னா இந்த பால் மாதிரி வருது பாருங்கள், அந்த மாதிரி வரணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, ரொம்பலாம் அதுக்கு காயெல்லாம் சேர்க்க வேணாம், வாழைப்பூவே நிறையா இருக்கிறதுனால ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. பூண்டு பல் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இதுக்கு வந்து பெருங்காயம் சேர்க்காதீங்க, பூண்டு பல் சேர்த்துக்குங்க. பூண்டு பல் சேர்த்திங்கன்னா அந்த வாய்வு எல்லாமே இதில் வந்து போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போதே எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அப்போயே உங்களுக்கு தெரியும் தண்ணி எவ்வளோ வேணும்னு. ரொம்ப தண்ணியாக சாம்பார் மாதிரி வைக்கணும்னா தண்ணி கலந்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த வாழைப்பூவில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம். சாம்பார் இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, உடனே வந்து வெந்து வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு அந்த துவரம்பருப்பு எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த சாம்பார் மாதிரி வரதும் கூட்டு மாதிரி வரதும் இருக்கும். நிறைய சேர்த்திங்கன்னா கூட்டு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வந்து வேகட்டும். நல்லா வாழைப்பூ வந்து நல்லா வெந்து வரணும். ஒரு 1/4 மணி நேரம் கூட எடுத்துக்கும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. அந்த வாழைப்பூ வந்து நல்லா வேகணும். நம்மளுக்கே தெரியாமல் அந்த வாழைப்பூவில் உள்ள ஒரு நரம்புன்னு சொல்லுவாங்க, அதை கூட கட் பண்ணி போட்டால் கூட இந்த வேக வச்சோம்னா அதில் நல்லா வெந்து வந்துடும். அந்த நரம்புங்கிறத கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வயிறில் வந்து சிக்கல் ஏற்படும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து சீக்கிரமாக செரிக்காது. அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். சுடுது வந்து நான் எடுத்து வேக வச்சுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. அது மாதிரி நம்ம அமுக்கணும்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இது 1 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி, மாதவிடாய் டயத்தில் வயிற்று வலி அப்படின்னு எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வீட்டில் அரைச்சது இல்லைன்னா ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வாழைப்பூ வாங்கிட்டால் போதும், வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக இந்த டிஷ் செஞ்சு முடிச்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது இந்த வெயில் காலத்துக்கு உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வாசனைக்கு வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் புதினா அந்த இதெல்லாம் ரொம்ப சேர்த்துறாதீங்க. கொத்தமல்லியே கொஞ்சோண்டு அப்படியே லைட்டாக சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து இந்த வாழைப்பூ வாசம் வந்து போகிற மாதிரி சேர்க்க வேணாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. சாம்பார் இல்லாமல் கூட்டு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஈவனான இதில் கிடச்சிருக்கு. இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வாழைப்பூ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் அப்புறம் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.